கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறார். அரசனுக்கும் கண்ணைக்கும் நடக்கும் உரையாடலே நாடகமாக அமைந்துள்ளது. என் பெயர் கண்ணகி. உனக்கு என்ன வேண்டும்? அரசனை கண்டு நீதி கேட்டு வந்திருக்கிறேன். சற்று பொறுக்கிறேன். நான் அரசனிடம் அனுமதி கேட்டு வருகிறேன். அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலின் முன் அழுந்த கண்களோடு தலைவீடி போல ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று கூறினார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாள். இப்பொழுது நீ அரசனை காணலாம். இளங்கொடி போன்ற பெண்ணே, அடர்ந்த கண்களோடு என்னை காண அந்த காரணம் என்ன? யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆமா பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் நேர்மன வணங்க அதன் கன்றை தேர்காலில் ஈற்று கொண்ட தன் மகனையும் அதே தேர்காலில் ஈற்று கொண்டானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட முன்னாக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு எதையதையா கூறிக்கொண்டிருக்கிறார்? இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பலியில்லா சிறப்பினையுடைய புகழ் மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். ஓ, இப்போதுதான் புரிகின்றது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கணைகளை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்து என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? நீதியா? நியாயமா? நேர்மையா அல்ல தர்மமா? பெண்ணை பார்த்து நினைத்து கணவனுக்கு கொள்வது கொடுங்கோல் என்று அக்து ஏற்புடையது அக்து அறியுமா? அது அனைவருமே அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிய பொருளை தண்டித்த தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நான் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அவனிடம் இருந்த சிலம்பு அரசுக்குரிய சிலம்பன்று. அதை நினைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மை. அரசுக்குரிய சிலம்பு பரல் முத்து கயால் ஆண்டோன் இருந்தே இந்த அவளை அனுக்கும் யாருங்க? அரசே, பாடி வந்து பெற்ற சிலம்பை கொண்டு வா. பெண்ணே, இதோ கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு. அரசே, உன்னுடைய சிலம்பை கொடு. போட கடையில இருக்குடா. பெண்ணே, இதோ பார் முத்துக்கள். மற்ற சிலம்பை முனை. மாணிக்க பரகல். நீதி தவறாதவன் என்று நீயே கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று மெய்ப்பிக்கிறேன். இதோ இங்கே பார். மாணிக்க பரகல். தவறளித்த
ஓகே